ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மிளகாய் கிள்ளி சாம்பாரும் வெண்டைக்காய் வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். லஞ்செல்லாம் பேக் பண்ணி பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீனிங் வேலை தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமைல, அதனால் பெட் கவரெல்லாம் எடுத்து புதுசு மாற்றிட்டு அந்த பெட் கவரெல்லாம் துவைக்க போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி வீடு துடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு போயிருந்தேன். எப்போவுமே தினமுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அந்த அந்த பக்கம் மிக்ஸி ஜாரு கெட்டில்லாம் வச்சுருக்கேன்ல, அந்த பக்கம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் எப்போவுமே சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி விட்டுருவேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இந்த கெட்டில் இருக்கிற பக்கம்லாம் கூட எடுத்துகிட்டு எல்லாமே சோப் போட்டு வாஷ் பண்ணுவேன். தினமுமே இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து முடியலன்னு வச்சுங்க, சும்மா துடைக்க கூட மாட்டேன், அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அது மறுநாள் தான் செய்வேன். ஆனால் மோஸ்ட்லி தினமும் இந்த மாதிரி தான் க்ளீனிங் இருக்கும். அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு நல்ல காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். கிச்சன் எப்படி பளிச்சுன்னு பார்க்க இருக்கணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிச்சன். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்க?